முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க பிறப்பித்த மளிகை கடை தானே லேஸ்ல இட போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உத்தரவை மாற்றி அமைக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.